ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலி சுவாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு கவுனி அரிசியை வச்சு பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பு கவுனி அரிசி பொங்கல். ஆல்ரெடி நம்ம சேனலில் கருப்பு கவுனி அரிசியோட களி ரெசிபியும் கஞ்சி ரெசிபியும் போட்டிருக்கேன். இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியை வச்சு பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் இந்த அரிசியில் ஏதாவது ஒரு ரெசிபியை நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இது புற்றுநோய் செல்களையும் அழிக்குதுன்னு சொல்கிறாங்க. கவுனி அரிசி பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அரிசி உடனே நம்ம சமைக்க முடியாது. ஒரு 8 ஹவர்ஸ் ஆச்சு ஊற வச்சாதான் மார்னிங் நம்ம சமைக்க முடியும். இப்போ நான் இந்த அளவுக்கு ஒரு உலக்க அளவுக்கு 100 கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். இதை 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். பாருங்கள், அரிசி நான் 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது மூழ்கிற அளவுக்கு வாட்ரு ஊற்றி வச்சுக்கலாம். இது நைட் ஃபுல்லாக நம்ம ஊற விடணும். ஒரு 8 ஹவர்ஸ் ஊற விட்டோம்னா மார்னிங் சமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். இது இருக்கட்டும். பாருங்கள், நல்லா அரிசி ஊறி வந்துடுச்சு. வாட்டரோட கலரே சேஞ்ச் ஆகி வந்துடும். இந்த வாட்டரை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். குக் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பொங்கலுக்கு நான் 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு இந்த நெய்யோடு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். 100 கிராம் அரிசிக்கு 50 கிராம் பாசிப்பருப்பு கரெக்டான அளவாக இருக்கும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மட்டும் வறுத்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் பொங்கல். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகவும் நம்ம ஊற வச்சு வாட்டர் வடித்து வச்சுருக்கிற அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு கவுனி அரிசியும் பாசிப்பருப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு 2 நிமிஷம் கிளறி கொடுத்துக்கோங்க. அரிசியும் பருப்பும் நல்லா கிளறி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு தட்டி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகா சென்டரில் கீரல் போட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அரிசிக்கு இப்போ தண்ணி எப்படி வைக்க போகிறோன்னா, இந்த கப்பில் அரிசியும் பருப்பும் சேர்ந்து 1 கப் இருந்துச்சு. இந்த கப்லேயே நான் 4 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். அப்போ தான் பொங்கல் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். 1 கப்புக்கு அரிசியும் பருப்பும் சேர்த்து 1 கப்னா 4 கப் அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1க்கு 4 கணக்கு வச்சுக்கோங்க அரிசியும் பருப்பும் சேர்த்து. இப்போ பொங்கலுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃபுல்லில் வச்சு ஒரு 4 விசிலும் சிம்மில் வச்சு ஒரு 3 விசிலும் வைக்க போகிறேன். பாருங்கள், பொங்கல் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு குலைவாக இருக்கணும் பொங்கல். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை விட கொஞ்சம் கெட்டியாக வேணும்னு சொன்னால் வாட்ரு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பொங்கல்னால் இந்த அளவு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் தாளித்து போட்டுக்கலாம். ஒரு தடுக்கா பேன் வச்சுக்கோங்க. அதில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு மிளகு நல்லா பொரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் முந்திரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். முந்திரி கலர் சேஞ்ச் ஆனவனே அதோட பொங்கலோட ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இது கூட பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் கடைசியில் ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம பொங்கலோட தாளிச்சதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும். ஆரோக்கியமான ஒரு கருப்பு கவுனி அரிசி ரெசிபி. இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசியில் ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி கூட நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி எடுத்திருக்கேன். இதுக்கு சாம்பார்லாம் அவ்வளோவா செட் ஆகாது. தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நல்ல கமகமன்னு ஆரோக்கியமான நம்ம பாரம்பரிய கருப்பு கவுனி அரிசியில் பொங்கல் ரெடி.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.